ஹலோ ட்ரகீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு அகெயின் நம்ம டேக்குக்கோட ரீல் வித் ரியல் மூமெண்ட்ஸோட நெக்ஸ்ட் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் இது அப்படியே ஒவ்வொரு ஒன் ஷாட்ஸாக கொண்டு போகலான்னு. ஸோ எனக்கு இருக்க ஸ்கெடியூலில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தேட முடியலடா அந்த ரியல் மூமெண்ட்ஸை. எனக்கு எதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கோ அதை வச்சு மட்டும்தான் நான் இப்போதைக்கு வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அண்டு உங்களுக்கும் ஏதாச்சும் தெரிஞ்சது அப்படின்னா லெட் மீ நோ இன் டிஎம். ஸோ அப்போ நான் பார்த்துக்கிறேன். அண்டு ஓகே, போன ரீல் மூமெண்ட் அண்ட் ரியல் மூமெண்ட் போடும்போது அவ்வளோ ரெஸ்பான்ஸ், ஹியூஜ் ரெஸ்பான்ஸ், அழகான கமெண்ட் எல்லாம் வந்திருந்தது. ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். ஓகே, பரவலான்னு பேசாமல் டேரெக்டாக போயிடலாம். ஸோ போன தடவை 18th பர்த்டே அது வரை பார்த்துருந்தோம். ஸோ இதுலேருந்து அப்படியே என்னென்ன ரேண்டம் மூமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்போ இதில் பிடிஎஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகிட்ருக்காங்க. அப்போ ஒன் டே அப்படியே எல்லாரும் லைவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே, என்ன தயம், என்ன உனக்கு தான் பிரைட்னஸ்னாலே பிடிக்காதே, என்ன இப்படி இவ்வளோ பிரைட்னஸ் வச்சுட்டு உட்காந்துட்ருக்க? என்ன பண்ண முடியும், இதுவும் வந்துட்டானுங்கள்ல, வீட்டில் ஃபுல்லாக இப்படி தான் பாரு. கண்டிப்பாக எனக்குன்னு ஒரு வீடு கட்டுவேன், அது மாஃபியா வீடு மாதிரி இருக்கும். அதில் போயிட்டு பிரைட்னஸ்ஸே வைக்க மாட்டேன், ஃபுல்லாக அப்படியே குட்டவுன் மாதிரி அடைஞ்சு கிடக்கும். டே, வீடு கட்டினா நல்லா வாஸ்து பார்த்து வெளிச்சமாக கட்டுவாங்க, நீ என்னடானா இப்படிங்கிற? ஐயோ தயம், அதெல்லாம் அப்படிதான் தயம், உனக்கு புரியாது. உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு பல நாள் ஆச்சு, வாஸ்தவம் தான் அப்படின்ட்டு அவனும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். அப்போ லைவ் போயிட்டுருக்காங்க. இப்போதே அவன் ஜேகே மேலே கை போடுறான். ஜிமினா கையறா அப்படின்னு தயம் ஜிமினோட கையை அப்படியே எடுத்து விட்டுறான். அப்போ ஆரம் தான் ஜேகே பக்கத்தில் உட்காந்துருக்கான். டேய் தயாங்கா, நான் உன் ஆள் மேலே கையை போட்டதோ உனக்கு அவ்வளோ பொசசிவ் ஆகிட்டுருக்கா? டேய், என் ஆளை நான் மட்டும்தான் தொடணும், ஏன் தவிர அவனுமே தொடக்கூடாது, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. டேய் இருந்தாலும் இவ்வளோ பொசசிவ்னஸ் ஆகவே ஆகாதுடா. அப்போ இந்த சைடு நம்ஜூன் அப்படியே லைட்டாக ஜேகே மேலே சாயிறான். அப்போ ஜேகேவை பார்த்து தயாங் அப்படியே மறைக்கிறான், அண்ட் ஆரமே பார்த்து மறைக்கிறான். அப்போ கரெக்டாக ஆரம் அப்படியே தயாங் மறைக்கிறத பார்த்துட்டு அப்படியே அவன் மேலே சாயிறது ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் லைவை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே, ஐயோ பேபி எதுக்கு இப்படி? இந்த கரடி பையன் யாரையும் என்னை டச் பண்ண விட மாட்டான், நானும் டச் பண்ணாலும் அவ்வளோ கோவப்படுறான். இந்த கரடி பையனை வச்சுட்டு எதுக்குடா இவ்வளோ அழகாக க்யூட்டாக கோச்சிட்ருக்க? எனக்கு பாரு, நல்லா அழகாக வேற இருக்கான். இப்படி மூஞ்சி உம்முன்னு இருந்துச்சுன்னா நல்லா வடா இருக்கும். இப்போ இது சரி தயம், உன்னை யாரும் தொட்டாலே எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கும் தெரியும், தெரிஞ்சுமே இப்படி பண்ணும்போது தான் ஜேகே எனக்கு ரொம்ப கோவமாக வருது. பாரு, நல்லா ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு அப்படியே ஆம்ஸை காட்டிகிட்டு இருக்குது, விட்டா என்னையே தூக்கி சாப்பிட்ருவான் போல. அவன் டாப்பா நான் டாப்பானே தெரியாத அளவாக இருக்கு இப்போ. ஜேகே, நான் மனசில் நினச்சிக்கிறேன், கண்டிப்பாக மிலிட்ரி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து உன்னை விட பல்க் ஆகுறேன்னா இல்லையான்னு பாரு. அப்போ ஆரம் சொல்லுவான், டி தயாங்கா, எல்லாத்தையும் விட இப்போ நீ தான் நல்லா புஜ்டிக்காக இருக்க, பல்காக இருக்க அப்படின்னு. அந்த அளவு எக்ஸசைஸ் பண்ணி உன்னை விட பல்ஜ் ஆகுறேன் பேபி அப்படின்னு அவனும் யோசிக்கிறான். ஸோ அப்படியே அந்த மொமெண்ட் அப்படியே கட் ஆகுது. அப்போது தயாங் அண்ட் ஜேகே அப்படியே ஒரு ரூமில் உட்காந்து சீரீஸ் பார்த்துட்டு இருக்காங்க. டேய், அந்த சீரீஸில் பாரு பா, என்னம்மா ஸ்விம்மிங் பூலில் வச்சு செய்கிறான்ல. ஓ பேபி, நம்மளும் ஒரு நாள் நான் உன்னை இப்படி வச்சு செய்யணும். இப்போ ஜேகே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு, தயம் என்னது அது, ஆனால் ரொம்ப அழகாக எடுக்கிறாங்கல்ல தாய்லாண்டில் பிஎல் சீரீஸ் எல்லாம். எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ என்ன பிடிக்கலையா? எனக்கு மட்டும்தான் உனக்கு பிடிக்கணும். என்ன ரெட் ஃப்ளாக் பாய் ஃப்ரெண்டா? உனக்கு ரெட்டு, க்ரீனு, எல்லோ, பிளாக்குன்னு எல்லாமே நானாக மட்டும்தான் அறியணும், புரியுதா? அப்படின்னு ஒரு குட்டியாக ஒரு தியேட்டர் செட்டப்பில் அந்த ரூமில் மூவி பார்த்துட்ருக்காங்க, லைக் சீரீஸ் பார்த்துட்ருக்காங்க, பிஎல் சீரீஸ். அதை பார்த்துட்டு அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்சிட்டு இருக்காங்க.
லைக் அங்கே ஒரு ரொமான்ஸ் போக இங்கே ஒரு ரொமான்ஸ் போகுன்னு அந்த ரூமே ஒரே ரொமான்ஸால ஃபில் ஆகியிருக்கு. அப்போ எல்லாரும் ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தயம் அப்படியே ஒரு மாதிரி கிரேஸ்ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அப்போ ஜேகே, யோ அழகாக டான்ஸ் ஆடுறானே, நல்லா சொல்கிறது இன்டர்வியூவில் வேறு டான்ஸ் மூவ்ஸை மறைக்கிறதே என்னோடய வெக்காபுலரிலே கிடையாதுன்னு. எப்படி இருக்கான் பத்தியா? எல்லாரும் சொல்கிறாங்க, ஏன் இந்த வேர்ல்டே சொல்லுது வேர்ல்டில் நம்பர் 1 ஹேண்ட்ஸம் மேன் என்னோட பேபின்னு. ஆனால் அந்த ஹேண்ட்ஸம் மேன் எனக்கு விழுந்துட்டானே, என்னை மிஞ்சி உன்னை யாராலையும் தூக்கிட்டு போக முடியுமா அப்படின்னு தயாங்கோட அந்த கிரேஸ்ஃபுல்லான டான்ஸ் அப்படியே ரசிச்சிட்டு இருக்கான். அப்போ தயாங் பார்த்துட்டு, என்ன பன்னிக்குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஓய் கூக்கிமா இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறான். அப்போ ஜேக்கியும் போயிட்டு, என்ன ஒரு பிரின்ஸ் அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது எதுக்கு சர்வெண்ட்டை கூப்பிடுறீங்க? ஓ நீ எனக்கு சர்வெண்டா? நான் பிரின்ஸ், நீ என்னோட குயின் அப்படின்னு அங்கேயே கிஸ் பண்ணுறான். அப்போ மற்ற மெம்பர்ஸ்லாம், ஐயோ இவனுங்களோட இது தொல்லை தாங்கவே முடியலையே, எங்கே போனாலும் சரி சரி நாங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னு அவங்க பாட்டில் அவங்களோட ப்ராக்டிஸை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ஜுன், டேய் ஜெயே டான்ஸ் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்குல்ல, 2 பேரும் உங்களோட பர்சனல் ஸ்பேஸ் எல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு எதில் ஃபோக்கஸ் பண்ணுமோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், புரியுதா? நாளைக்கு கான்செப்ட் இருக்குது, அடுத்த நாள் எம்வி இருக்குது, அதுக்கெல்லாம் ஷூட் பண்ண வேணாமா? அப்போது ஜேகேக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுது. பட் தயாங்கும் அப்செட் ஆகிடுறான். இருந்தாலும் தயாங்கு ஒரு மாதிரி கோவமாகுது. ஒரு நாள் இந்த உலகத்துக்கு நான் சொல்லுவேன், ஆடிட்டு இருக்காளுங்கள்ல அவங்க முன்னாடி சொல்லுவேன், ஒய் சின்ன சிறுசுங்களா ஜேகே என் பாய் ஃப்ரெண்டுன்னு அப்படின்னு செம கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ ஜேகே பின்னாடி போக பார்க்கும்போது ஆரம் ஜேகேவை ஸ்டாப் பண்ணி, ஜேகே மேனேஜர் பார்த்துட்டே இருக்காரு, ஒழுங்காக ஸ்டெப்ஸை ப்ராக்டிஸ் பண்ண, தயாங் எப்படினாலும் ஆடிடுவான், சம்டைம்ஸ் அவனுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிரும், அதுக்கு தான் சொல்கிறேன் ப்ளீஸ், இல்லைனா பெர்மனண்ட்டாக அவங்க 2 பேர்த்தையும் பிரிச்சிருவேங்கிறா. ஓ அவன் என்ன பிரிப்பானா? என்னையும் தயாங்கையும் பிரித்து ஆரம்பி சும்மா விட்டுருவாங்களா? எப்படா இந்த கம்பெனிலேருந்து கான்ட்ராக்ட் முடியும்ன்றிருக்கு, முடிஞ்சாலும் அகெயின் ரினியூ பண்ணிகிட்டே இருக்கும், அது ஏன் தான் எனக்கு புரிய மாட்டுது. ஒத்துக்கிறேன், இதுதான் சோறு போட்டுச்சு, இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட், பட் ஸ்டில் எல்லாத்தையும் விட ஹீ இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ, மோர் தென் எனிதிங், எல்லாத்தையும் விடையும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான் டான்ஸ் ஸ்டெப்ஸை. இப்போ ஜிம்மின்லாம், நம்ஜோன் அவங்க 2 பேரும் வேறடா, நார்மலாக லவ் பண்ணுற கப்பிள்ஸ் வேற, இவங்க டோட்டலி அப்படியே வேறையாக இருக்காங்க, புரியுது நீயும் ஒரு லீடராக அங்கங்கே அட்வைஸ் பண்ணணும், பட் என்ன பண்ணுறது, அவங்க 2 பேரோட அந்த மேடான லவ் அவங்க 2 பேர் கண்ணையும் மறைக்குது, விட பார்த்துக்கலாம், இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை என்னைக்கும் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ போன தயம் அப்படியே காஸ்டியூம் டிசைனர் கிட்ட போகிறான். என்ன கொடுத்துருப்பானுங்களே ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸை, அப்போ அவங்களும் எடுத்து காட்டுறாங்க. தயம் இதுதான் கொடுக்க சொன்னாங்க தயம். ஓ இதானா? அப்புறம் சொல்லிக்கிறேன், முன்னதான் அவனுக்கும் எனக்கும் தனித்தனி ட்ரெஸ்ஸு, இப்போ தான் ஓரளவு கொஞ்சம் பேருக்கு தெரியும்ல வி ஆர் இன் ரிலேஷன்ஷிப்னு. அண்டு என்ன தான் எம்வி ஷூட் அப்போ அண்ட் மற்ற டைம் அப்போது ஸ்டாஃப்ஸ் எங்களுக்கு எவ்வளோ பிரித்து வச்சாலும் எப்பயுமே வி ஆர் லைக் அ மேக்னெட்ஸ் அட்ராக்ட் வித் ஈச் அதர், அப்படி தான் இருப்போம். ஸோ நான் சொல்கிற மாதிரி தான் இனிமேல் காஸ்டியூம்ஸ் இருக்கணும். அப்புறம் எஸ் அவன் என்ன போடுறானோ அதனோட பாதி இது எனக்கு இருக்கணும், லைக் அவனோட ஷர்ட் ப்ளூ கலர்னா என்னோட பேண்ட் ப்ளூ கலராக இருக்கணும், லைக் தட். அந்த மாதிரி தான் எப்பன்னு இல்லை, எப்பப்பெல்லாம் பாசிபிளோ அப்போ ஃபுல்லாக அப்படி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். அப்போ ஜேகே மேபி மேடாக இருக்கியா? எஸ் ஐ மேட் ஆன் யூ அப்படின்னு போயிடுறான். இப்போ ஜேகேவும் இவன் பொசசிவானாலே இவனோட பொசசிவ்னஸை முடியாது,
என்ன சொல்லிட்டு வந்த? ம் கான்சர்ட்டுக்கு ட்ரெஸ் கொடுத்தானுங்க, அதான் போய் சொல்லிட்டு வந்தேன். ஏது அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸா? ஆமாடா. ஐயோ தாயம், அது இன்னொரு நாள் கான்சர்ட்க்கு. நாளைக்கு உனக்கு என்ன இருக்குது தெரியுமா? ம் என்ன இருக்கு? ஆ இது பாரு, ஒரு ப்ரௌன் கலரில், இது உனக்கு. அப்புறம் எல்லோ கலரில், இந்த ஜாக்கெட் எனக்கு. என்ன இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது? ஒரு ஸ்பெஷலும் இல்லை. கான்சர்ட் வரும்போது ஆர்மிஸ் ஹாப்பியாக ஆகிறாங்களோ இல்லையோ, பட் நான் ரொம்ப ஹாப்பி ஜேகே அப்படின்னு ஜேகே அவனோட மடியில் உட்கார வச்சுட்டு, ஜேகேவோட நெஞ்சு மேலே தயங்கோட தலையை சாய்ச்சிட்டு அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஏன் ஏன் அப்போ மட்டும் ரொம்ப ஹாப்பி? பிகாஸ் கான்சர்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்டாஃப்ஸ் யாராலையும் வந்து இடையில நம்மளை ஸ்டாப் பண்ண முடியாதுல்ல. அதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் நாளைக்கு க்யூட்டாக பேண்ட்லாம் வச்சுக்க போகிறேன் தலையில். ஆர்மிஸ் கொடுப்பானுங்க. ஆர்மிஸ் போட்டு வருவாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு அதெல்லாம் தெரியும்டா. பார்க்கலாமா? முடிஞ்சா கப்பிள் டான்ஸ் கூட ஆடுவேன். நீ போ. அப்புறம் ஏதாச்சும் சொல்லுவாங்க கான்செப்ட் முடிச்சுட்டு. எனக்கு தெரியாது, நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு அவன் அகெயின் ப்ராக்டிஸ் பண்ண போயிடுறான். ஸோ 2 பேரும் அகெயின் வரவும் எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. அப்போ தயம், புரியுது, அடிக்கடி ஒன்றா சுற்றாதீங்க, இதிலே ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு தானே. ஜேகேவும் கரெக்டாக இருப்பான், நானும் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ த நெக்ஸ்ட் டே அப்படியே பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜேகே அழகாக ஒரு எல்லோ கலரில் லைக் ஒரு ஓவர் கோட் மாதிரி போட்டிருக்கான். ஸோ இந்த சைட் தயம் ஒரு ப்ரௌன் கலர் லெதர் ஜாக்கெட். ஸோ 2 பேருமே ஒரு மாதிரி லெதரில் மேட் பண்ண மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ பர்ஃபார்மன்ஸும் சும்மா தாறுமாறாக பிச்சுக்குது. அப்போது தயாங்க அப்படியே ஒரு பேண்ட் எடுத்து அப்படி தலையில் மாட்டுறான். லைக் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் போகும்போதெல்லாம் அழகாக க்யூட்டாக தலையில் மாட்டிக்குவோம்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு பேண்ட் அதை போட்டுட்டு க்யூட்டாக ஜேகேவோட டான்ஸ் அப்படியே ரசிச்சிட்ருக்கான். அப்போது ஜேகே கரெக்டாக அப்படியே அவனோட ஷர்ட்டை தூக்கிட்டு அவனோட ஆப்ஸ் அப்படியே காட்டுற ஆர்மிஸ்க்கு. ஆர்மிஸ் எல்லாரும் அப்படியே வாயை பொழுந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்ஸ் மோர்னு வேற கேட்குறாங்க. அப்போ தயாங்க அங்கேருந்து முறைச்சி பார்த்துட்டே இருக்கான். பேபி, எத்தனை டைம் சொல்கிறது, யுவர் ஆப்ஸ் பிலாங்ஸ் டு மீ, ஃபார் மீ ஒன்லி. என்னடா நான் எல்லாத்துக்கும் அசால்ட்டாக காமிச்சிட்ருக்க. அப்போ ஆர்மிஸ் எல்லாம் ஜேகே ஒன்ஸ் மோர் ஜேகே அப்படின்னு அவனும் சிரிச்சிட்டு அகெயின் அப்படியே அவனோட ஷர்ட்டை லிஃப்ட் பண்ணி காட்டுறான். ஆர்மிஸ் எல்லாம் செம்ம க்ரேஸ் ஆகிடுறாங்க. அப்படியே இந்த ஸ்டேடியம் ஃபுல்லாமே செம்ம சவுண்டு. அப்போதான் ஜேகே தயாங்கே திரும்பி பார்க்குறான். அப்போ தயாங் செம்மையாக முறைச்சிட்டு அப்படி நின்றுட்டுருக்கான் ஜேகேவை. ஸோ மற்ற அனதர் மெம்பர்ஸ் எல்லாருமே தயாங்க தான் பார்க்குறாங்க. டே பாரு, தயாங் மூஞ்ச பாரு, அவன் ஆப்ஸை கட்டினதே உனக்கு எப்படி நுச்சுன்னு வந்து ஏறுது பத்தியா அப்படின்னு எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி ஃபன்னியாக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைட் ஜேகே, ஐயோ பேபி வேற திட்டுவானே, நம்ம பாட்டுக்கு ஆர்மிஸ்க்கு படம் காட்டுறேன்னு இப்போ நம்ம வாழ்க்கையே படமாக போயிடும் போலையே, என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வரவும் அவங்களும் அப்படியே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தயாங்க அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே காம் ஆகிடுறான். ஸோ அப்போது அந்த பேண்டே அழகாக க்யூட்டாக அவன் தலையில் மாட்டிட்டு ஜேகே அப்படியே இடுப்போடு பிடிக்கிறான் கப்பிள் டான்ஸ் ஆடுறதுக்கு. அப்போ ஜேகே தயாங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறான். பிகாஸ் சோஷியல் மீடியாஸ்லலாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு. பேபி, நீ ஆட கூப்பிடுற ஒரு மாதிரி கப்பிளா, எனக்கும் அப்படி ஆகணும் தான் ஆசையாக இருக்குது. பட் என்ன பண்ணுறது, எல்லாரும் பார்த்துட்டா, அதான் டக்குன்னு அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போ இந்த சைட் தாயும், நான் ஹாப்பியாக இருக்க ஒரே விஷயம், கான்சர்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எந்த ஸ்டாஃப்ஸாலையும் நம்மளை தடுக்க முடியாதுன்னு. ஆனால் நீ ஒரு மாதிரி இக்னோர் பண்ணிட்டு போகிற பேபி, ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு அவன் ஜேகே மேலே செம்ம கோவம் ஆகிடுறான். எனக்கு தேவையில்லை, எவ்வளோ டைம் உன் மேலே கோவமாக இருந்தாலும் உன்னை பார்த்து அடுத்த செகண்டே நான் கோவத்தெல்லாம் விட்டுறேன்ல. பட் நாட் திஸ் டைம் பேபி,
அப்படின்னு அவன் மேட் ஆகிட்டு அப்படியே அந்த சைட் போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி ரெஸ்டிங் பீரியட் கொடுக்குறாங்க. அப்போ தயம் அப்படியே போயிட்டு அந்த ஸ்டேஜில் கீழே ஃப்ளோரில் உட்காடுறான். லைக் சாப்பிடும் போது ஃப்ளோரில் தரையில் எல்லாரும் எப்படி உட்காருவோமோ அந்த மாதிரி. அப்போ ஜேகே, யோ ஜேகே என்னடா பண்ணுறது? ஃபேஸை பார்த்தாலே தெரியுது ஒரு மாதிரி ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டு கோவமாக இருக்கான்னு. ஐயோ அழகா வேற இருக்கானே. என்ன பண்ணுறது? ஜேகே என்னடா பண்ணலாம்? ஃப்ளோரில் உட்காந்துருக்கான், பேசாமல் போயிட்டு அவனோட மடியில் உட்காந்துடலாமா? பிகாஸ் ஒவ்வொரு டைமும் கோவமாக இருக்கும்போது அவன் மடியில் உட்காந்து தான் சமாதானப்படுத்துவோம். ஜேகே போயிரு, போய் அவன் மடியிலே உட்காந்துடா ஜேகே அப்படின்னு யோசிக்கிறான். அண்டு கொஞ்ச நேரக்கு அப்புறம் தயாங் உட்காந்துருந்த அதே இடத்துல வந்து ஜேகே தயாங்கோட மடியிலே உட்காடுறான். அப்போ தயாங்க்கு லைட்டாக சிரிப்பாகிறது. கல்லன் எப்படி சிரிக்கிறான் பார்த்தியா? எனக்கு தெரியும் அவன் மடியில் வந்து உட்காந்து அடுத்த செகண்டே நீ ஸ்மைல் பண்ணிடுவேன்னு. ஆனால் என்னால் பின்னாடி திரும்பி பார்க்க தான் முடியல. அவங்க யாருக்கும் தெரியாதுல்ல, எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கான்செப்ட் முடிஞ்சதும் இவன் எனக்கு எப்படி வச்சு செய்வான்னு. என்ன மீஸ், அதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களா? இவளை நான் அந்த லாஸ்ட்டில் அந்த சீனை வைக்க சொல்கிறேன் அப்படின்னு ஜங்குக்கு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அப்படியே எழுந்துக்கிறான். அப்போ ஜங்குக்கே போயிட்டு தயாங் பக்கத்தில் அப்படியே கப்பல் டான்ஸ் ஆடுறாங்க ரெண்டு பேரும். பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்கு. பேபி எனக்கு தெரியும் பேபி, நீ வந்துடுவேன்னு. பிகாஸ் நீ என்னை ஹர்ட் பண்ணுவ, பட் நெக்ஸ்ட் செகண்டே என்னை வந்து ஹேட் பண்ணிடுவ. தயம் உன்னை ஹர்ட் பண்ணுவான் தான், ஆனால் அது வேணும்னு இல்லை. இந்த சோஷியல் மீடியா, சம் ஹேட்டர்ஸ் எல்லாரையும் பார்த்து பயந்து தான் அப்படி பண்ணுறனே தவிர வேறு எதுவும் இல்லை. பயம் மீன்ஸ் உன்னை ஏதாச்சும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ தட்ஸ் வை, அதனால் மட்டும்தான் அப்படின்னு அவனும் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே சந்தோஷமாக ஆடிட்டு இருக்காங்க. ஸோ த நெக்ஸ்ட் மொமெண்ட் அப்படியே ஜேகே, ஏய் தயோங், என்ன சொல்லு ஜேகே. தயோங், பேபி சொல்லு பேபி, ஒரு நிமிஷம் என்னை பாரு அப்படின்னு தயோங் ஜேகேயோட நெஞ்சு மேலே படுத்திருக்கான். சொல்லு. அது வந்து உனக்கு தெரியும்ல எனக்கு டேட்டூஸ் எவ்வளோ பிடிக்கும்னு. ஐ நோ, நானும் போட்டுக்கிட்டா? பேபி அதுதான் வலிக்கும், வேணா ப்ளீஸ் ப்ளீஸ் தயம், நான் போட்டுக்கிறேன். நான் போட்டுக்குவேன் பேபி, வலிக்கும், நான் போட்டுக்குவேன். என்னென்ன போட்டுக்குவேன்? அதெல்லாம் சர்ப்ரைஸ், அதை எதுக்கு இப்போவே நான் ரிவீல் பண்ணும்? நான் கண்டிப்பாக போட்டுக்குவேன். போட்டுக்கோ. பி வெட்ஸ் ஜேகே நல்லா இருக்கும்ல? இல்லை போட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணு. எஸ் சார் நோன்னு நானும் அப்படி பெண்ணை வச்சு டிக் பண்ணுறேன். என்ன கிரிஞ்ச் பண்ண சொல்கிறியா? இந்த உதட்டு இருக்கே. டேய் என்ன இப்போ தான் நெஞ்சு மேலே படுத்து ஒரு மாதிரி கேர் ஆகுது. அகெயின் ஏதாச்சும் பண்ண வச்சிடாத. ப்ராக்டிஸ் வேறு போகணும். அப்புறம் நீ உட்காரும் போதெல்லாம் ஒரு மாதிரி உட்கார்ற. அதுலேயே ஆர்மிஸ் கண்டுபிடிச்சிருவானுங்க. ஏதோ சம்பவத்தை தயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, புரிஞ்சுக்கோ. ஆமாம், நீ தான் எப்போ பாரு சம்பவம் மட்டும்தானே பண்ணுற. ஆர்மிஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்குவாங்க என்னோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் வச்சு. ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் வச்சே கண்டுபிடிச்சிருவானுங்க நீ நல்லா பொழந்துட்டு உட்காரும் போதே அங்கே வலிக்குதுன்னு. நீ ஏன் வலிக்கிற மாதிரி பண்ணுற? எனக்கு உள்ளதை வச்சு தானடா பண்ண முடியும். போய் பக்கத்து கடையில் வாங்கிட்டு வர முடியும். என்ன நீ போ, நீ டாபிக் மாற்றாத, சொல்லு. நான் டேட்டூ போட்டுக்கட்டுமா? என்ன போடுவேன் டேட்டூ? நான் உன்னோட லைஃப்குள்ளே வரமாட்டேன். உனக்கு பியர்சிங் பண்ணணுமா, டேட்டூ போடணுமா, எது வேணாலும் பண்ணிக்கோ. பட் உனக்கு வலியும் இல்லை. அது ஒன்று தான்டா, அது ஒன்று தான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகும். அப்போ நீ பக்கத்தில் இருக்காத, நான் போட்டுட்டு வந்து உனக்கு சர்ப்ரைஸாக காட்டுவேன். அப்படியா? ஆர்மிஸ் எல்லாரும் ஷாக் ஆக போகிறாங்க. லாஸ்ட்டாக உன்னோட வெறும் ஹேண்டை அப்போ தான் பார்த்துருப்பாங்க. அப்போ இனிமேல் ஃபுல்லாக ஆர்மிஸ் உன்னோட அந்த டேட்டோட ஹேண்டை தான் பார்ப்பாங்களா? ஆமாம், ஆனால் அவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஜங்குக்கு பியர்சிங் பிடிக்கும்னு. அண்ட் இதுவும் ரொம்ப பிடிக்கும்னு தெரியும்ல.
பேபி பியர்சிங் உண்மையிலே பண்ண போறியா? ம். ஐப்ரோவில். பேபி வலிக்காதா? ம். நீ ஆல்ரெடி இயர் பியர்சிங் பண்ணும்போதே பா எனக்கே கண்ணிலேருந்து தண்ணி வந்துடுச்சு. ஆனால் நீ எப்படியே ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டு இருக்கடா பன்னிக்குட்டி. ஆமாம் வலிக்காது, நீ தான் ரொம்ப போயிட்டு வலிக்குதுங்கிற. வலிக்கலையா? ம். அப்போ நான் உள்ளே விடும்போது மட்டும் அது பாதி தான் போயிடுவோம், அதுக்குள்ளே வலிக்குதும்பா. ம். அது அது கொட்டி இது பெருசுனா எவ்வளோ பெருசு அப்படின்னு ஜேகேவை அப்படியே கீழே போட்டுட்டு தயங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழேருந்து அப்படியே அவனோட லிப்ஸை வச்சு உரசிட்டே மேலே வர்றான். சொல்லு எந்த தடவை தயம் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, வேணாம் எனக்கு வேணுமே. இப்போ நீ தானே அந்த டாபிக் உள்ள வந்த, நீ சரியான கேடி, நீ தானே அந்த டாபிக் உள்ள என்னை இன்வால்வ் பண்ண. இப்போ நான் தானே வந்தேங்கிற. ஃப்ராடு, சரியான ஃப்ராடாக இருக்குதா நீ? ஃப்ராடாக ரெண்டு போகிறேன், நிறைய கள்ள வேலை பண்ணும்ல உன்னோட கல்வன் ஆகிறதுக்கு. என்ன புதுசாக கவிதைலாம்? புதுசாக கவிதை இல்லை, இது ஆல்ரெடி உள்ள கவிதை தான். சொல்லு தயம், கடிக்காத, அங்கே கடிக்காத. அங்கே தான் எப்பயுமே எதுவும் பண்ண முடியலல்ல, எல்லாரும் இருந்தால் உன் உதட்ட மட்டும்தான் கடிக்க முடியுது. எப்பயாச்சும் இந்த மாதிரி தனியாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு கிடைக்குது. அப்போது மட்டும்தான் உன் உதட்ட அண்ட் கீரையும் சேர்த்து கடிக்க முடியுது அப்படின்னு அவங்க 2 பேத்துக்குள்ள போயிட்டுருக்கு. போதும் தயம், அவனை தாயாங்க பிடிச்ச அவனை ஹக் பண்ணிட்டு சொல்லு, இப்போ சொல்லு, நான் நாளைக்கு டேட்டு போட்டு வந்து அவன் கையில் காட்டுறேன். எத்தனை போடுவேன்? நான் ஒரு தீம் யோசிச்சு வச்சுருக்கேன். என்ன தீம்? நமக்கு ஃபஸ்ட்டு யார் இம்பார்ட்டன்ட்? எனக்கு நீ, ஃபேமிலி, அப்புறம் மிஸ். அப்போது நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ். டே நோட் தட் வேர்ட் ஃபேமிலி. அவங்களும் எனக்கு ஃபேமிலி தான், எங்கள் அப்பா அம்மாவும் எனக்கு ஃபேமிலி தான், புரியுதா? புரியுது. பேபி வலிச்சா ஸ்டாப் பண்ண சொல்லிடணும், டேட்டோ போடக்கூடாது, புரியுதா? ரொம்ப வலியெல்லாம் தாங்கிட்டு இருக்காத. சரி அப்படின்னு க்யூட்டாக 2 பேரும் தூங்குறாங்க. ஸோ த நெக்ஸ்ட் டே அப்படியே ஜங்குக் வந்து தயங்க பார்க்கவே இல்லை. தயங்கும் அப்படியே கால் பண்ணுறான். ஜேகே அந்த டேட்டோ ஷாப்பில் இருக்கான். ஹலோ டி ஜேகே, சாப்பிட கூட வராமல் என்னடா பண்ணிட்டு இருக்க? மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் உன்னை கேட்டுகிட்டே இருக்காங்க, மற்ற மெம்பர்ஸ் கிட்ட சொல்லு நான் டேட்டோ ஷாப்பில் இருக்கேன்னு. டே மார்னிங் கடை திறந்ததும் போன வேண்டா, இன்னும் வராமல் இருக்க? எனக்கு ஃபுல் டே அப்பாயின்மெண்ட் இங்கே தான். இந்த டேட்டோ ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பண்ணுறதுக்கு டைம் ஆகும்ல. ப்ளீஸ் பேபி புரிஞ்சுக்கோ அப்படின்னு அந்த டே ஃபுல்லாக தயாங்க ரொம்ப மிஸ் பண்ண வைக்கிறேன் ஜேகே. தயாங்கும் ஜேகேவை ரொம்ப மிஸ் பண்ணுறான். இப்போ ஜேகே லைட்டாக அவனுக்கு வலிக்க தான் செய்யுது. இதை பார்த்தா பேபி ரொம்ப ஹாப்பியாவான்னு நினைக்கிறேன். இதை விட இன்னொரு டேட்டோ போடுவேன், அதை பார்க்கும்போது அவன் இன்னும் ஹாப்பியாவான் அப்படின்னு இப்போ கொஞ்சம் மட்டும் போட்டுட்டு அப்படியே வர்றான். வந்ததும் பார்த்தா ஜேகேவோட ஹேண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகி செவந்து போயிட்டே இருக்கு. அப்போ தயவங்க அந்த கையை பிடிச்சி பார்த்துட்டு, இவ்வளோ வலியை நீ தாங்கணுமாடா? ஏன் நான் தாங்கக்கூடாதா? உனக்காக எவ்வளோ வலியை வேணாலும் தாங்குவேன். ஐயோ ஜேகே இங்கே பாடுறா, கை ஃபுல்லாக ஒரு மாதிரி செவந்து போயிட்டு இருக்கு. எனக்கு புரியுது, கையெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி செவந்து போயிட்டு தான் இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது? இங்கே பத்தியா டேய், என்ன ஆர்மிஸ் எல்லாம் போட்டிருக்க? எங்க பாரு, இங்கே ARMY ஆர்மிஸ். எஸ் ஆர்மிஸ் இருக்கா? RM ஆரம் பேரையும் சேர்த்துட்டியா? அப்புறம் பாரு JM ஜிமினா. அப்புறம் J for J-Hope, J for Jin. அப்புறம் நான் நீ தான் இங்கே இருக்கியே அப்படின்னு க்யூட்டாக காட்டுறான். சரி நம்மள க்யூட்டாக போட்டு வந்துருங்க. ஆமாம், என் ஃபேமிலிஸை விட்டு கொடுக்க முடியுமா? முக்கியமாக உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. என்ன சர்ப்ரைஸ் இருக்கு? அதெல்லாம் இப்போவே சொல்லிட்டா எப்படிப்பா? கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவேன்,
உனக்கு இந்த டேட்டோலேயே ஒரு சர்ப்ரைஸு. அப்புறம் உனக்கு ஒரு மூஞ்சி பொம்மை பிடிக்குமே ஈன்னு நல்லா வாட்ஸ்அப்பில் ஒரு எமோஜி, அதை போட்டுக்கலையா? ஆ அதுவும் இருக்கு. ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் உன் ஃபோனை பார்த்துட்டேனே. இங்கே பாரு, நீ நீ பார்த்துட்டே இரு. நீ எதுக்கு அதெல்லாம் பார்த்த? ஆனால் இன்னொரு ஐடியா பார்த்துருக்க மாட்டேல்ல அப்படின்னு தயங்க ஹக் பண்ணிக்கிறான். அப்போதான் தயவுக்கு ஞாபகம் வருது. வெயிட், ஒரு விஷயத்த நான் சுத்தமாக மறந்துட்டேனே. என்ன? அன்னைக்கு ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்ல. ஆமாம், பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஐயோ கடவுளே, அது எனக்கு ஞாபகம் வந்துச்சா என்ன? நான் வெறும் நல்ல ஆப்ஸை தூக்கி காட்டினேன். அன்றைக்கி நைட்டு என்ன நல்லா வச்சு செய்ய போகிறான்னு நினச்சேன். ஆனால் நல்ல வேலை, தயவுக்கு வேறு வேலை வந்து அவன் போயிட்டான். மறந்துட்டான்னு நினச்சேன். நேற்றும் லைட்டாக பக்குன்னு இருந்துச்சு. ஆனால் டேட்டோ பேச்சை மாற்றினதும் அவனும் மறந்துட்டான். ஆனால் இப்போ ஞாபகம் வந்துடுச்சு போலையே. தயம், அது அப்பா என்னை வீட்டில் சாப்பிட கூப்பிட்டாருடா. எங்கள் அம்மாவும் தான் நான் வீட்டில் சாப்பிட கூப்பிட்டாங்க. ஆனால் நான் ஒன்றை சாப்பிடணும்னு சொல்லிடுறேனே. அது என்ன? என்னவா? என்ன நீங்கள் ஆர்மிஸ் முன்னாடி அப்படியே நல்லா 6 பேக்கா தூக்கி காட்டுற? ஒரு தடவை இல்லை, 2-3 தடவை காட்டுறடா. 2-3 தடவை. ஐயோ, கரெக்டாக அங்கேயே வந்து நிற்கிறானே. அது வந்து தயம், அது ஆர்மிஸ் எல்லாம் பாவம் இல்லை. அப்போ நான் பாவம் இல்லையா? டே, அது எந்தடா? அது எனக்கு மட்டும்தான் பேபி. ஓகே, அது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு ஜேகேவோட கண்ணத்தை பிடிச்சி நல்லா நசுக்கிட்டு இருக்கான். அப்போ ஜேகே போட்டிருந்தது அப்படியே மேலே வர ஏற்றுறான். லைக் வயிறுல இருந்து நெஞ்சு வர. இந்த 6 பேக் 1 2 3 4 5 அப்படின்னு எண்ணிட்டு எத்தனை தடவை காட்டினேன். எனக்கு அப்படியே உன்னை வந்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு என்னமோ பண்ணு போல இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி தப்பிச்சிட்டல்ல. எனக்கு வேலைன்னு சொல்லி அங்கே இங்கன்னு அனுப்பிட்டானுங்க. உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே கூடாதுன்னு. ஏதோ நேற்றும் இன்னைக்கு தான் கொஞ்சமாச்சும் ஃப்ரீயாக இருக்கும். அதுலேயும் அப்பப்போ சாங்ஸ் ரைட் பண்ணிட்டு தான் இருக்கும். மறந்துருப்பேன் நினச்சல்ல. உண்மையாக சொல்லணுன்னா மறந்தேன் தான். ஆனால் இப்போ விட மாட்டேன் அப்படின்னு தூக்கிட்டு அப்போ தயம் அவனோட வயிறுலேயே போயிட்டு நல்லா ஒரு மாதிரி நாக்கு வச்சு நல்லா முத்து கொடுக்குறான். தயம் அம்மா கடிக்கிற தயம். என்ன வலிக்குதா? அப்படிதான் எனக்கு என்னோட ஹார்ட்டில் ரொம்ப வலிச்சது. நீ அப்படி காட்டும் போதெல்லாம் உன்னை தூக்கிட்டு வந்து அந்த டெஸ்க் மேலே உட்கார வச்சு முடிக்கணும் போலே இருக்கும். இப்படி பண்ணாதடா, நீ எந்த அப்படின்னு என்னோடதான் உனக்குள்ளே வைக்கணும் போல இருக்கும். ஆனால் அப்போ என்னால் முடியலல்ல அப்படின்னு ஜேகேயோட எல்லாத்தையும் அப்படியே கிளட்டிட்டு அப்படியே அவனும் ஒரு இடம் விடாமல் முத்தம் கொடுக்குறான். அப்படியே பின்னாடி திருப்பி முதுகில் ஒரு மாதிரி அவனோட கை வச்சு பண்ணுறான். எங்க பார், இந்த முதுகு இருக்கே, சம்டைம்ஸ் அவனுக்கு ஒரு மாதிரியான கிளாத்தை தர்றானுங்க. அப்போது நம்ம ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அது அப்படியே தெரியுது. ஆனால் அந்த முதுகு எனக்கு மட்டும்தான் சொந்தம். அங்கேயும் போயிட்டு நல்லா கடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி சகப்பாக ஆயிடுது உடம்பு ஃபுல்லாக. ரொம்ப ஜேகேயோட ஃபேஸ் பக்கத்தில் வந்துட்டு சொல்லு, ஜேகே பிலாங்ஸ் டு தயம் அப்படின்னு சொல்லு. அப்போ ஜேகேவும் ஒரு மாதிரியான லைக் அந்த மாதிரியா ஃபேஸை வச்சுட்டு, தயம் உனக்கு தெரியாதா ஜேகே பிலாங்ஸ் டு யூன்னு? ஜேகே மட்டும் இல்லை, ஜேகேவோடக்கு எல்லாமே பிலாங்ஸ் டு மீ. நீ சொல்லணும்ல. அப்போ ஆர்மிஸ் எல்லாம் க்ரேஸ் ஆகுறாங்க. நான் ஃபீல் பண்ணுறேன்ல. நான் இப்போயும் உன்னோட ஃப்ரீடமில் எப்பயும் தலையிட மாட்டேன். ஆனால் அதனால் தாங்கிக்க முடியல. ஐ நோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பொசசிவ்னஸ், பட் ஐ கான்ட் டாலரேட் இட் அப்படின்னு அப்படியே பேசிட்டு தயாங் போயிட்டு ஜேகேயோட காதை லைட்டாக கடிக்கிறான். அதுலேயே ஜேகேக்கு ஒரு மாதிரி ஏறுது. லைக் அவன் இயரிங்ஸ் போட்டிருப்பான ரிங் டைப்பில். ஸோ அதை அப்படியே கடிச்சு இழுக்கிறான். அப்படியே கீழே போயிட்டு அங்கே என்னென்னமோ பண்ணுறான். அப்போ ஜேகேவாலாம் தாங்க முடியல. தயாங்க பிடிச்ச அவனும் லைக் தயாங்க்கு ஈக்குவலாக அப்படியே பண்ணுறான். அட்லாஸ்ட் தயாங்க அப்படியே அவனுக்குள்ளே போகிறான் ஜேகேக்குள்ளே. அப்போ ஜேகே வலிக்கிற மாதிரி ஒரு மாதிரியான சத்தம் போடுறான். அப்போ தயாங்
பேபி இயர் பியர்சிங், ஐப்ரோ பியர்சிங் அண்ட் லிப் பியர்சிங் பண்ணும்போது வலிக்காதுன்னா இதுக்கு மட்டும் என்ன சத்தம்? ஆனால் இந்த சத்தம் எனக்கு எப்பயுமே கேட்கணும். நான் ரொம்ப ஹாப்பியாகிற ஒரு சத்தம், நீயும் ரொம்ப ஹாப்பியாக போகிறேங்கிறதுக்கு ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னு அப்படியே பண்ணுறான். ஸோ அப்படியே 2 பேரும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஜேகேவை தனியாக தூக்கிட்டு போயிட்டு அப்படியே செவத்தோடு வச்சு லைக் அவனுக்கு இந்த டைம் ஒரு மாதிரி அவனோட கண்ட்ரோல்லே அவன் இல்லாமல் அப்படியே என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கான். ஜேகேலாம் அப்படியே பெயினில் கதறிட்டு இருக்கான். அட்லாஸ்ட் எல்லாமே முடிஞ்சதும் அவ்வளோ அழகாக அவன் தயம் ஜேகேவை மடியில் உட்கார வச்சு பேம்பர் பண்ணிட்டு இருக்கான். பண்ண வேண்டியதெல்லாம் பண்ண, பண்ணதுக்கப்புறம் நல்லா பேம்பரும் பண்ண, பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு பேம்பர் பண்ணும்ல, வேணாமா உனக்கு? இல்லை அங்கேயும் தூக்கிட்டு போய் பண்ணவா அப்படின்னு வர்றான். இப்போ தயாங்க பிடிச்சி ஜேகேவோட நெஞ்சு மேலே சாய்ச்சிட்டு பேசாமல் தூங்கணும், அகெயின் எங்கேயாச்சும் கை போச்சுன்னு வச்சுக்கோ கையை பிடிச்சி கடிச்சிருவேன் அப்படின்னு அவனோட நெஞ்சு மேலே 2 பேருக்கு எதுவுமே போடாமல் அப்படியே போத்திட்டு படுத்துட்டு இருக்காங்க. ஓகேடா, இதோட நான் இந்த ஒன் ஷாட் முடிச்சுக்கிறேன். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மொமெண்ட்ஸ் ஞாபகம் வருது, பட் அதை நோட் பண்ணாமல் விட்டுடுறேன். ஸோ பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த குட்டி குட்டி மொமெண்ட்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு ஓகே, எல்லாரும் சேஃபாக ஹாப்பியாக அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. லவ் யூ ஆல்.